ええええஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த மணி இன் த பேங்க் சீரிஸ். ஸோ இந்த சீரீஸில் நான் என்னென்ன கிளைண்ட்டுக்கெலாம் ஒர்க் பண்ணேன், எந்தெந்த ஒர்க்லாம் பண்ணேன், அது எப்படிலாம் பண்ணேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது மூலமாக நீங்களும் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் எப்படி பண்ணலன்னு தெரியலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரீசெண்டாக ஒரு லிரிக்கல் வீடியோ தான் எடிட் பண்ணியிருந்தேன், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட வீடியோ யூடியூப்பில் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சிங்கர், எனக்கு ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட் பண்ணி தருமான்னு கேட்டார். அதுவும் மலேசியாவில் இருந்து. நான் அடித்த மணி இந்தியாவுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, மலேசியா கேட்டிருக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய முதல் வெற்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நானும் அவர்கிட்ட ஓகே சொல்லிட்டு அவரும் அவரோட சாங்கை சென்ட் பண்ணாரு. ஸோ நானும் அந்த பாட்டை கேட்டேன். நம்மளோட காலத்தை பின்னோக்கி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மூவி சாங்ஸுக்கு ஈக்குவலாக ஆல்பம் சாங்ஸுக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதை நினைச்சாலே மனசெல்லாம் புண்ணாயிரும். அது ஒன்லி நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஆல்பம் சாங்ஸ் மட்டும் கேட்கல, வெளியிலேருந்துமே நமக்கு வந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ் வந்திருக்கும். அதாவது சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவில் இருந்துன்னு. அந்த மாதிரி சாங்ஸ்லாம் இப்போ வர குறையுதா, இல்லை நம்ம சைடு வர்றது கிடையாதா, இல்லை நம்மளுக்கு தெரியலையாங்கிறது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம பார்க்கறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சாங்கை தான் இவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அதை கேட்டோடனே எனக்கு ஒரே நாஸ்டாலஜியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததா சீரியஸான டைம். நான் அவரோட ஒர்க்குக்கு ஓகே சொல்லிட்டு இந்த ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட்டிங்னால ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டை திரும்ப அனலைஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால நான் அவர் அனுப்பிச்சுட்ட சாங்கை திரும்பவும் உட்காந்து கேட்டேன். லிரிக்கல் வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த சாங்கோட பீட், அதில் இருக்க லிரிக்ஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து விஷுவல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். எப்படி வேணால் கிரியேட் பண்ணலாம், பட் அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா விஷுவலாக பார்க்குறதுக்கும் அதை கேட்குறதுக்கும் நல்ல ஒரு இம்பாக்டாகவே இருக்கும். ஆனால் இப்போ இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு லவ் ஃபீலியர் சாங், ஆனால் ஒரு குத்து சாங். வாட் அ கான்ட்ராஸ்ட். ஸோ இந்த மாதிரி எகன முகனையாக இருந்துச்சு. எகன முகனையும் சொல்ல முடியாது, இப்போ இந்த மாதிரி நிறையா பாட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்களே இமேஜின் பண்ணுங்க, ஒரு லவ் ஃபீலியர் சாங் ஆனால் ஒரு குத்து சாங். ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருப்பாரு, அதோட லொக்கேஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்களே ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணதை கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஒரே மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். ஸோ லவ் ஃபீலியர் சாங்னு சொன்னோடனே கண்டிப்பாக அந்த கேரக்டர் வந்து குடிச்சிருக்குன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நினைப்போம். இதுதானே காலங்காலமாக நம்ம சைடு நடந்துட்டு வருது. ஸோ அடுத்த அந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா ஒன்று பீச் ஓரத்தில் டான்ஸ் ஆடுவார், இல்லைனா பாரில் டான்ஸ் ஆடுவார், இல்லைனா ரோட்டில் டான்ஸ் ஆடுவார், அதுவும் நடு ரோட்டில் தான் டான்ஸ் ஆடுவார். ஸோ இந்த மாதிரி இமேஜினேஷன் தான் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரே வேவ் லென்த்தில் தான் இருக்கோம், இல்லை நம்ம ஒரே மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சுன்னா வெல் டன், நீங்கள் கொஞ்சம் பில்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்னது மெஜாரிட்டி நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ விஷுவலாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம லிரிக்கல் சாங்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து கரெக்டாக செட் ஆகும். டிஃப்ரெண்ட்டாகவும் கனெக்ட் பண்ணலாம், புதுசாகவும் இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட் ஆல்ரெடி ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூசர், அவரே 2 லைனுக்கு வந்து எடிட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ இப்போ அவரோட விஷயம் கேட்ட பிறகு நான் ஐடியாவை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லிரிக்கல் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு காலத்துலலாம் ஒன்லி இமேஜஸ் மட்டும் தான் இருக்கும், அது மேலே சாங்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது லிரிக்கல் வீடியோவாகவே இருக்காது, ஜஸ்ட் இமேஜஸும் டைட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 2D இமேஜஸை உள்ள ஆட் பண்ணி அது மேலே டெக்ஸ்ட் அனிமேஷன் போட்டு ஒரு 2D பேரலாக்ஸ் எஃபெக்ட்ல லிரிக்கல் சாங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 3D அனிமேஷன், டெக்ஸ்ட் அனிமேஷன், 2D பேரலாக்ஸ் அனிமேஷன், இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் ஒரே லிரிக்கல் வீடியோக்குள்ளே இருக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இப்போ ஒரு மூவி சாங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஆல்பம் சாங்ஸாக இருக்கட்டும், ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணிடுவாங்க, மூவிஸ் மாதிரி அதுவும் சாங்ஸாக மேக் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை லிரிக்கல் சாங்காக வரப்போகுது அப்படின்னா ஸோ அதில் முக்கால்வாசி 3D அனிமேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2D பேரலாக்ஸ், அதாவது அந்த ஹீரோட இமேஜஸ் வச்சு அந்த அனிமேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த சாங்கை மேக் பண்ணும்போது அவங்க பாடினதாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் கிரியேட் பண்ணதாக இருக்கட்டும், ஸோ அந்த பிகைண்ட் த சீன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு லிரிக்கல் வீடியோவில் ஸ்டாண்டர்ட். இவரோட சாங்ஸை கேட்க ஆரம்பிச்சோடனே நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம 3D அனிமேஷனே எடுத்துப்போம், 2D அனிமேஷனே எடுத்துப்போம், ஸோ ரா வீடியோவையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டேன். 3D 2D ரா வீடியோ, ஸோ இது மூணுமே இந்த லிரிக்கல் வீடியோக்குள்ள இருக்கணும். ஸோ அடுத்ததாக அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது நம்மளோட 3D 2D ரா வீடியோ. ஸோ இதை எப்படி நம்மளோட லிரிக்கல் வீடியோக்குள்ள அரேஞ்ச் பண்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விஷுவல்ஸ் அதோட பீட்டை பொறுத்தும் அதோட லிரிக்ஸை பொறுத்தும் தான் இருக்கும். ஸோ லிரிக்ஸ் வர்ற இடத்துல 2D and 3D சீன்ஸை வந்து வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்ததான் மியூசிக். இப்போ வெறும் மியூசிக் மட்டும் தான் வரும், அந்த இடத்துல எந்த விதமான லிரிக்ஸ் இருக்காது, உங்களால டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒன்லி இமேஜஸ் வச்சு ஒரு பேரலாக்ஸ் எஃபெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல பிஹைண்ட் த சீன்ஸோட வீடியோஸ், அது போக 3D அனிமேஷன் வீடியோஸ், ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளால 3D அனிமேஷன் வந்து லிரிக்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும், மியூசிக்கும் யூஸ் பண்ண முடியும். அதுவே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஏன்னா இந்த சாங்ல கிட்டத்தட்ட 1 மினிட் ஒன்லி மியூசிக் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போற சாஃப்ட்வேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2D பொறுத்த வரைக்கும் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஸோ அதில் 3D கேமரா மூலமா நம்மளால ஈஸியாகவே பேரலாக்ஸ் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ண முடியும். டெக்ஸ்ட் அனிமேஷன் சொல்லவே வேணாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நிறைய கிரியேட்டிவ் வேஸ்ல நம்மளால டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ண முடியும். 3D பொறுத்த வரைக்கும் பிளெண்டர் தான். ஸோ அஸ் யூசுவல் பிளெண்டர் மூலமா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ரா வீடியோஸ் வந்து இன்னும் நான் கலர் கிரேடிங் பண்றதுக்கு நான் டவின்சி யூஸ் பண்ணுவேன். இப்போ மொத்தமா இந்த சாங்ஸ் அரேஞ்ச் பண்றதுக்கு நான் வந்து பிரீமியர் ப்ரோ
ப்ரோ தான் யூஸ் பண்ணேன். என்னதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்மளால ஃபுல் சாங்கே இறக்கி நம்மளால ஒர்க் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் ஒரு பிளேபேக் பார்க்கறதுக்கோ ட்ரிம் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ இல்லை DaVinci. இந்த 2 விஷயத்தில் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் யூஸ்க்காண்டி ப்ரீமியர் ப்ரோ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் டைனாமிக் லிங்க் மூலமாக ஈஸியாக ஒர்க் பண்ணலாங்கிறக்காண்டி ப்ரீமியர் ப்ரோ சூஸ் பண்ணேன். ஆனால் நீங்களும் அதை சூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு DaVinci Resolve ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த லிரிக்கல் வீடியோக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ். ஸோ அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாதி கவலை எனக்கு முடிஞ்சு, ஏன்னா பாதி விஷயம் அவர்கிட்டே வந்துருச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 லைன் எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கு தேவையான மாதிரி அசெட்ஸை வந்து அவரே ஆல்ரெடி எடுத்து தான் வச்சிருந்தாரு. அதெல்லாமே எனக்கு சென்ட் பண்ணிட்டாரு. அதுவும் கிரீன் ஸ்கிரீனோட சென்ட் பண்ணியிருந்தாரு. லிக்கர் பாட்டில் வச்சிருக்க கேரக்டர் நீங்க வந்து எடிட் பண்ண போறீங்க, கிளாஸ் வச்சோ இல்லைன்னா ஒரு கார் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எதுவும் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் நீங்க பிளாக்லயோ ஒயிட்லயோ எடுக்கிற காட்டும் கிரீன்ல எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை கூட நான் போட்டோஷாப்ல போட்டு ஸோ கட் பண்ணி கூட என்னால வந்து இங்க வச்சு ஒர்க் பண்ணிருக்க முடியும். ஆனா அப்படி ஒர்க் பண்றது காட்டிலும் இந்த கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணி ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸி. ஒன்னு நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இமேஜையும் நான் போட்டோஷாப்ல போட்டு ஒர்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஒரு விஷயத்துக்கு நான் கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணாலே ஸோ அந்த எஃபெக்ட்ஸை வந்து நான் காப்பி பண்ணி மற்றதுக்கும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்க லிக்விட் பாட்டில்ஸ் மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். அது வந்து போட்டோஷாப்ல போட்டு தனியா இவர் கட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டோட கலரை ரிமூவ் பண்றது காட்டிலும் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கீலைட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். கிரீன் ஸ்பில் இல்லாம ஈஸியாக நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்டான எஃபெக்ட் கிடைச்சிரும். ஏஐல நீங்க ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண போறீங்க, ஸோ அதை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல போட்டு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கிரீன் ஸ்கிரீன்ல எக்ஸ்போர்ட் பண்ணீங்க நிறைய விஷயத்துல நமக்கு வந்து யூஸ் ஆகும். இதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் டான்சர்ஸா இருக்கட்டும் இல்லை லொகேஷன்ஸா இருக்கட்டும் பாதி இமேஜஸ் வந்து அவர் கொடுத்தாரு, பாதி இமேஜஸ் நான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ நான் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நேனோ பண்ணனாலையும் எல்லாம் மரினான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, ஃப்ரீயாவே ஏஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போட்டு தான் நான் என்னோட இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ 2D பேரலாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு போதுமானது. ஏன்னா டெக்ஸ்ட் அனிமேஷன் நான் கஸ்டமைஸாக தான் பண்ண போறேன். அடுத்தா எனக்கு வந்து கிரெயின்ஸும் ஓவர்லிஸ் தேவைப்பட்டுச்சு. அதாவது நம்ம சாங்ஸ் மேலே வர அந்த கிரெயின் எஃபெக்டா இருக்கட்டும், டஸ்ட் எஃபெக்ட், ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா சின்ன அசட்ஸ்லாம் இருக்கு ஆல்ரெடி. நான் என்னோட பழைய வீடியோக்கு எடிட் பண்றதுக்காண்டி ஏற்றி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். அசட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஈஸி ஆகும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அசட்ஸ் பேக் கிடைச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நானும் ஃபியூச்சர்ல எந்த இருக்க அசட்ஸ் எல்லாம் ஒரு பேக்கா போட்டு ஃப்ரீயாக லிங்க் கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2D பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு. அடுத்ததா 3D. 3Dல நான் வந்து மொத்தமே 2 என்விரான்மெண்ட் தான் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு பீச், இன்னொன்னு வந்து பார். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லொகேஷன் பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். பீச், பார் ரெண்டுக்குமே நான் வெளியில இருந்து பாதி 3D அசட்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம இவரோட சாங்கோட ஓப்பனிங்ல ஒரு ட்ரம்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து இவரோட பிஹைண்ட் தி சீன்ஸ் வீடியோஸ் வந்து எனக்கு அனுப்பல, அதனால என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணான்னு தெரியல. ஏன்னா சவுண்ட் வச்சு பார்க்கும்போது ஓப்பனிங்ல வந்து இந்த தாரத்தப்பட்ட அந்த சவுண்ட் வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. அதனால என்ன பண்ணா ஓப்பனிங்ல வந்து அந்த பறை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணலாம்னு நினைச்சேன். பீச்சோட சவுண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு மேலே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சுட்டேன். அது பக்கத்துலேயே ஒரு போட் ஒன்று இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட டைலாக்கும் வரும். அந்த இடத்துக்கு நான் ஒரு 2 3D கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பீச் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே நான் பார் செட்டப் பண்ணிடலாங்கிறத ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா. பார்லயே மொத்தம் சாங்கை முடிச்சிருவோம். 3D பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ரெண்டர் எடுக்கிறதுக்கு ஏன்னா ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் ஆனா கூட திருப்பி ரீரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டைம் தள்ளி போகும். நம்ம பட்ஜெட்டும் சரி நம்மளோட டைமும் சரி. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. 3D முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ற மாதிரி தான் நான் வச்சிருந்தேன். பார் சீன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரோட்ட இருந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு. ஸோ ஒர்க் என்னாச்சு, அப்டேட் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. ஸோ நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைண்ட். ஏன்னா ஒர்க்கு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சும் அவர் கேட்கவே இல்லை. நான் அவர்கிட்ட வந்து டைம் சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வேற ஒரு ஒர்க்கில் கமிட்டா இருந்தனால. ஸோ இவரோட ஒர்க்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் 3D முடிச்சிருவோம். 3D முடிச்சிட்டோம்னா அது மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பார் சீனை 2-3 எடுத்து இவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஒவ்வொரு சாங்க்கு ஒரு பட்ஜெட்டுக்குன்னு ஒரு குவாலிட்டி வந்து நம்ம மீட் பண்ணுவோம். நம்ம அதோட கீழவும் பண்ணிடக்கூடாது, அதோட மேலும் பண்ணியிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நான் எடுத்த 2 வந்து ஓவர் கில் பண்ற மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியா ரொம்ப கிளீனா இருந்த மாதிரி இருந்துச்சு. லிரிக்கல் வீடியோ பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவரோட சாங்கை நம்ம செல் பண்ணணும். ஸோ விஷுவலாகவும் நம்ம செல் பண்ணணும். ஆனால் எக்கார்ந்த கொண்டும் அவரோட ஆர்ட்டை வந்து நம்ம ஆர்ட்டை வந்து கில் பண்ணிடக்கூடாது. அதுலேயும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம 3Dல இருந்து 2Dக்கு வரும்போது கிரெயின்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணி சீம்லெஸ்ஸாக கொண்டு வர முடியும். அப்படி இல்லை இது ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கு, அவரோட பிஹைண்ட் தி சீன்ஸோ இல்லை நம்ம கொடுக்குற பேரலாக்ஸ் எஃபெக்டோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே ஆடின் அவுட் ஆயிரும். இதுக்கு அதுக்கு ஒழுங்காக உட்காராத மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீனுமே கரெக்டாக உட்காரணும்னா முடிஞ்ச அளவுக்கு 3ஓட குவாலிட்டியுமே ஒரே அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும். அப்போ எது இருக்கிறதுலே கம்மியான குவாலிட்டியா இருக்கோ அந்த குவாலிட்டிக்கு மற்ற 2 குவாலிட்டியும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணணும். அப்போதான் நம்மளுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு ஒரே சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லிரிக்கல் வீடியோனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸோ கலர் வந்து ஒரே மேட்ச்ல தான் நம்ம வச்சிருக்கணும். லிரிக்கல் வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த சலுகைலாம் நம்மளுக்கு இருக்கு. என்ன வேணா கலர் நம்ம வச்சுக்கலாம், ஸோ என்ன வேணா பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். நம்மளுக்கு இருந்தாலுமே அது சட்டிலாவே இருக்கணும். அப்போதான் ஒரு சீன் விட்டு இன்னொரு சீன் மாறும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்வர்டா இருக்காது, அது சீம்லெஸ்ஸாக மாறும். ஸோ ஒரே கலர் ஐடியா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் பீச்சா இருக்கட்டும் பாரா இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே எல்லோ டோன்ல வைக்கிறது தான் என்னோட ஐடியா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 எடுத்துருவோம். ஒரு 2 எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன். சொல்ல போனா முக்காசி
முக்காவாசி விஷயத்தை வந்து நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல தான் கலர் மேட்சே பண்ணேன் அந்த என்விரான்மெண்ட்டை. ஆனா இவருக்கு நான் அனுப்பும்போது ஒரு பாதி மட்டும் தான் அனுப்பிச்சிருந்தேன். அதுவோ அந்த போர்ட் சீன் வந்து பாதி அனுப்பிச்சிருந்தேன். இதுவுமே ரொம்ப ஓவர் கில் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதில் நான் 2 எடுத்தா இருந்தா கூட ஒரு 20 நாள் 30 நாள் கிட்ட 2 எடுத்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டைமும் வந்து அஃபோர்ட் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியை குறைக்கணுங்காண்டி அதோட டெக்ஸ்சரோட குவாலிட்டியை கம்மி பண்ணேன், லைட்ஸை வந்து கம்மி பண்ணேன். ஸோ அப்பதான் நமக்கு வந்து ரெண்டரிங் வந்து வேகமாகும். நம்ம லிரிக்கல் வீடியோவை பொறுத்த வரைக்கும் அந்த பார் நமக்கு வந்து ரொம்ப ஈக்குவலாகவும் இருக்கும், பார்க்கவும் நமக்கு வந்து சீம்லெஸ்ஸாகவும் இருக்குங்கிறனால நான் அந்த மாதிரி செட் பண்ணேன். ஸோ இப்போ என்னோட என்விரான்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும், அதாவது எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு 3D அசம்பிள் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரீமிஷன் கொடுக்குறதுக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பக்காவாக இருக்கும். இவர் அனுப்பிச்சு விட்டு அந்த அசெட்ஸை வச்சு பேக்ரவுண்டாக இருக்கட்டும் இதெல்லாம் நான் வச்சுட்டேன். இப்போ எனக்கு 3D சீன்ஸில் வந்து லிரிக்கலை வந்து ஆட் பண்ணணும். ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகுறது, டெக்ஸ்ட் அனிமேஷன் வச்சோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளோட் ஆகும், அந்த சீனில் இருக்கிற மாதிரி இருக்காது, அந்த சீன் வேறையாக இருக்கும், டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து வேறையாக இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் மூவ் ஆகுறது. இப்போ பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி எல்லா லிரிக்கல் வீடியோலுமே இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த சீனில் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ கேமராக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் மூவ் ஆகும். ஸோ அதைத்தான் நான் வைக்கணுங்கிறது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ளோட் ஆகுறது ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ மேட்ச் மூவிங்கில் பார்க்கும்போது தான் ரொம்ப பக்காவாக இருக்கும். அதுவும் டெக்ஸ்ட் அனிமேஷன் 3D சீனில் இருக்கும்போது இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் 3D கேமரா ட்ராக் பண்ணி நான் வைக்கலாம். ஆனால் மெஜாரிட்டி நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டர்ஸ் வந்து டீநாய்ஸ் பண்ணி தான் வரும். ஸோ டீநாய்ஸ் பண்ணி வரும்போது அந்த கான்ட்ராஸ்டான சீன்ஸ்லாம் கிடைக்காது, டெக்ஸ்சர்லாம் அவ்வளோவா கம்மியாக இருக்கனால நம்மளோட 3D கேமரா வந்து அதை அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஆட் பண்ணுற டெக்ஸ்ட் அனிமேஷன் எல்லாமே ஃப்ளோட் ஆகும். அதுக்கு தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டர்ல நம்ம அனிமேட் பண்ணுறோம்ல அந்த சீனோட கேமராவை நம்மளால அப்படியே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்கலாம், அதை பார்த்துங்க. எனக்கு அதுலேயே மிகப்பெரிய ஒர்க்கே முடிஞ்சு 3D கேமரா ட்ராக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கேமரா யூஸ் பண்ணி என்னால் அதுக்கு மேலே டெக்ஸ்ட் அனிமேஷன் வச்சுக்க முடியும். ஸோ டெக்ஸ்ட் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் யூஸ் பண்ணேன். ஒன்று பிளகின், இன்னொன்று கஸ்டம். நான் இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் அனிமேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் ஒரு 4 டைப் சொல்லியிருப்பேன். அந்த 4 டைப்ஸுமே இந்த லிரிக்கல் வீடியோவில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ பேரலாக்ஸ் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்க, இப்போ வந்து அவரோட பேக்ரவுண்டும் முக்கியம், ஃபோர்கிரவுண்டும் முக்கியம். ஃபோர்கிரவுண்டும் பேக்ரவுண்டு இருந்தால் தான் நம்ம வைக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெப்த் கிடைக்கும். அது உண்மையிலே 3D அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிரிக்கல் லைன்ஸ் எல்லாமே ஒரு சில நேரத்தில் கேரக்டருக்கு பேக்ரவுண்டில் இருக்கணும், ஒரு சில நேரம் ஃபோர்கிரவுண்டில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இன்னுமே பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேமராலாம் டைனாமிக்காக மூவ் ஆகும்போது அந்த லிரிக்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் நான் இருக்க எல்லா பிளகின்ஸுமே யூஸ் பண்ணேன். டீப் க்ளோவாக இருக்கட்டும், ரீச்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிளகின்ஸுமே யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் பற்றி கூட பிளகின்ஸ் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து இன்ச் பை இன்ச்சாக எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 2 லைனோ இல்லை 3 லைனோ உங்களுக்கு முன்னாடி வந்து நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். 3D சீன்ஸையும் நான் இம்போர்ட் பண்ணி அதுக்கும் நான் டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துட்டேன், 2D சீனையும் நான் இம்போர்ட் பண்ணி டெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுத்துட்டேன். அடுத்ததாக பிஹைண்ட் த சீன்ஸ் தான். பிஹைண்ட் த சீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரே நிறைய விஷயங்களை எடுத்து அனுப்பிச்சிட்டாரு, பாட்டுக்கு சிங் ஆகிற மாதிரி, அதனால எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. மேக்ஸிமம் நான் இதில் வந்து டிரான்சிஷன் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே கொடுத்துட்டேன். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் 3D கேமராலேயே நான் கொடுத்துட்டேன். ஸோ டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே கூடாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் டிரான்சிஷன் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து ஒரு கட்டு விழுகுது, நீங்கள் வந்து டிரான்சிஷன் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அதை மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிரான்சிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 1-2 இடத்துல 3D சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடியாவில் வந்து 2 எடுத்து வச்சுட்டேன். ஸோ அடுத்து எங்கே தேவையோ அங்கே ஜாயின் பண்ணிப்போங்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்து நான் தனியாகவே எடுத்து வச்சிருந்தேன். பார் சீனாக இருக்கட்டும், அந்த பி சீனாக இருக்கட்டும், கேமரா சும்மா அதில் ஃப்ரீயாக விட்டு ஒரு 4-5 ரெண்டர்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஒரு ரெண்டர் எடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் நிறைய என்கிட்ட இருக்கும். இதையுமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கிங் பண்ணி காட்டணும் அப்படின்னா கூட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் 3D சீன் ஏதாச்சும் ஒரு சீன் மட்டும் நான் என்விரான்மெண்ட் மட்டும் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹெவியாக நிறைய மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறனால என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கூட பண்ண முடியல, என்னோட ஜிபிஓவால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து கட் பண்ணணும். ஸோ பீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயத்தில் வந்து ஃபீல் பண்ண வைக்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று வைப்ரேஷன். ஸோ அந்த சாங் ஏதாச்சும் ஒரு மியூசிக் வருது அப்படின்னா அதுக்கு சிமிலராக நீங்கள் வந்து விஷுவல்ஸில் வைப்ரேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுக்குறதா இருக்கட்டும், கட் பண்ணுறது, ஓவர் லிஸ்ட் மேலே வச்சு எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பர்டிகுலர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் நம்ம நல்லா இருக்கும், திடீர்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அதை ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஜர்க் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே சாங் கேட்கும்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விஷுவலும் ஃப்ளோ ஆகும். கட்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரீமியம் ப்ரோவில் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக கிரியேட் பண்ண பிறகு தான் அவருக்கு அனுப்பிச்சேன். அது வரைக்கும் அவர் என்கிட்ட கேட்கவே இல்லை. ஸோ அவருக்கு விஷுவல்ஸ் அனுப்பி விட்டேன். அதாவது சாங்ஸோட அப்பப்போ ஒரு 30 செகண்ட் 50 செகண்ட் லிரிக்ஸ் வந்து அனுப்பிச்சு விட்டேன். அதை பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைனல் வீடியோ சொன்னா அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனாரு. இப்போ அவரோட சேனல்ல இந்த வீடியோ வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதோட லிங்க் வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோ எப்படி இருக்குங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அவரோட கமெண்ட் கீழே பதிவு செய்யலாம். நம்மளோட கமெண்ட் கீழே நீங்க வந்து பதிவு செய்யலாம். வேற எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், வேற நிறைய பேர் ரீல்ஸ் வேற எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணி இதை எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது கேட்குறீங்க. நம்மளோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி ஒரு சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதுல ஸ்ட்ரகிள்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3D பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டர் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் ரெண்டர் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்.
இருக்கும். ஸோ அதனால இருக்கிறத தான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆக்கணும். ஒன்று 3D சீன் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஓவர்லே ஆட் பண்ணி கொஞ்சம் அதை எக்ஸ்ட்ரா கொண்டு வர மாதிரி போச்சு. அது போக பிளெண்டர்லேருந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும்போது சில இடத்துல எனக்கு வந்து எரர் வந்துச்சு. பிளெண்டர் வந்து சில நேரத்தில் நல்லா ஒர்க் ஆகும், திடீர்னு சில நேரத்தில் ஃபுல்லாகவே கிராஷ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து செம்ம காண்டாயிரும். அந்த நேரத்தில் அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வழியே கிடையாது. ஒன்று நீங்கள் உங்களோட சிஸ்டம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா பிளெண்டரை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் தான் அது சரியாகும். ஸோ அந்த மாதிரி கிளிச்சு அந்த மாதிரி லேக்ஸ் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி இது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. கிளைண்டாக உள்ள வந்து ஒரு நல்லா பேசி பழகி இப்போ ஒரு ஃப்ரெண்டாகிற அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். ஃப்ரீலான்சிங் வந்து ட்ரஸ்ட்டை வச்சு தான் போகும். மணி வாங்கினாலுமே இவன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துறாங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு தான் போகும். ஸோ ரெண்டு பக்கத்துமே அதை வந்து மியூச்சுவலாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கும், நம்மளுக்கும் ஒர்க் பண்ண ஆசையாக இருக்கும். மற்றவருக்கு எப்படின்னு தெரியல, எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எரிச்சல்லையோ இல்லை ஒரு ஹீட்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லாவே விஷுவலாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி லிரிக்கல் வீடியோ, லாகோ இல்லை ரீல்ஸோ எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன், வெப் பேஜ் இருக்குது. ஸோ அது வழியாக நீங்கள் வந்து என்னை அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நான் அவ்வளோ தான் இருப்பேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை பை. இவர் திருத்தன்னமலிக்கிறத பார்த்தா தீவிரவாதியா இருப்பாரு போல. அன்னிக்கமா இவரு கன்னிவெடி எங்க வைக்கலான்னு பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன்.